பெரிய ஒரு முக்கியத்துவமும் இலங்கை தொடர்பான செயல்பாடுகளும் இடம்பெறும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹிலரி இருக்கின்ற போது ஜெனீவாவில் இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணையகத்தில் இலங்கைக்கு எதிராக பாரதூரமான செயல்பாடுகள் ஈடுபட்டிருந்தார்கள். ஹிலரி கிளின்டனை கூட நேரடியாக சில சந்தர்ப்பங்களில் தொடர்படுவதை பார்த்திருந்தோம். பிறகு ட்ரம்ப் வந்த பிறகு அந்த நிறுவனத்திலிருந்து அவர் முழுமையாக வெளியேறியிருந்தார்கள். இப்ப அந்த வெளியேற்றம் மீண்டும் இடம்பெறலாம். அப்படி இருந்தால் இலங்கை மீதான அழுத்தம் குறைவடையும், இலங்கை வழங்குகின்ற உதவிகள் குறைவடையும், அவர்களுடனான இந்த உறவாடல் அந்த தொடர்புகள் குறைவடையும் என்று நான் நினைக்கின்றேன். இப்ப அந்த அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நான் சொன்ன மாதிரி மும்முனை என்பது இருமுனையாக மாறுவதற்கான சாத்தியம் இருக்கும். அந்த இருமுனையிலையும் கூட சின்ன மாற்றத்தை நான் பார்த்தேன். இப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு இப்ப பொருளாதார நெருக்கடி 2022 ஏற்பட்ட போது சீனா தன்னுடைய செல்வாக்கை கிட்டத்தட்ட முழுமையாக இலங்கை இழக்குகின்ற ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னால், இந்த நெருக்கடியே சீனாவுடனான இந்த கடன் வாங்கல் காரணமாக ஏற்படுவது ஒரு காரணமாக இருந்தது. நெருக்கடி ஏற்பட்ட போது இலங்கையுடைய இந்த கடன்களை ரீஸ்ட்ரக்சர் பண்றது, மீள் கட்டமைக்கிறதுல சீனா உடனடியாக விருப்பம் தெரிவித்திருக்கவில்லை. அதன் காரணமாக இந்த நெருக்கடி உக்கிரம் அடைந்திருந்தது. அதன் காரணமாக சீனாவுக்கு செல்வாக்கு பாரதூரமாக பலவீனம் அடைந்திருந்தது. இந்தியா மாறாக 4 பில்லியனுக்கு மாத்திரம் அதிகமான உதவியை இலங்கைக்கு வழங்கியிருந்தார்கள் அந்த காலத்தில். அதன் காரணமாக இந்தியாவுடைய கை ஓங்கி மேலதிகமான ஒரு செல்வாக்கை அவர் பெற்றிருந்தார். தேர்தல் மீண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது நான் நினைக்கின்றேன். இப்ப இருக்கின்ற நிலையில மீண்டும் சீனா உள்வந்து இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அம்பாந்தோட்ட பகுதியில் பாரிய ஒரு நிதியுதவி திட்டத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்பது ஒரு வெற்றியாக திசாநாயக்க அறிவித்திருந்தார். அதுவும் கூட 2023ஆம் ஆண்டுல இணங்கப்பட்ட ஒரு விடயம் என்று கூறப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற போது கூட ரணில் விக்ரமசிங்கனுடைய கொள்கை தொடர்ச்சியாக இடம்பெறுவதை தான் நான் பார்க்கிறேன். சீனா மீண்டும் உள்வந்து இந்தியாவுடன் மோதுகின்ற போட்டியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்கு தான் நான் பார்க்கிறேன். அதுல ஒரு கரிசனை என்ற அடிப்படை நான் பார்க்கின்ற போது சொன்னால், சீனாவுடன் பெற்ற கடன் காரணமாக ஏற்கனவே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. பிறகு நாங்கள் இப்ப கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுகின்ற போது மீண்டும் பெரிய மட்டத்திலான கடன் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்வது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமானது என்று சொல்றதுல ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. அது கூட புதிய அரசாங்கம் நிதானமாக செயல்படுமாக இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் தான் நான் நினைக்கின்றேன்.